வணக்கங்க. ஓசி செல்லா பேசுகிறேன். இந்த ஆடியோ வீடியோ பிளாக், ஏவி பிளாக், அதாவது ஒளிப்பதிவுகள் அப்படின்ட்டு ஒன்று நம்ம ஆரம்பித்து நடத்துகிறப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு சிக்கல்கள். இப்போ இந்த முதல் 2 பகுதி வந்தப்போ எனக்கு நிறைய மின்னஞ்சல்கள் வந்தது. என்னென்னா, நீங்கள் பேசுகிற சத்தமே கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் சத்தத்தை அதிகப்படுத்தி பேசணும் அப்படின்னாங்க. நம்ம இயல்பான நம்ம ஒன்றும் டிவி காமிக்கிற மாதிரி மடை திறந்த வெள்ளம் என பேச முடியாது. நம்ம சிந்திச்சு பேசக்கூடிய சில விஷயங்களை பற்றி நாம் இங்கு ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மாதிரியான ரெடிமேட் டாக்ஸோ அல்லது ஒரு என்ன சொல்வது, ஒரு முன்திட்டமிட்ட வரியோ அல்லது அட்டவணைப்படியோ பேச முடியாது. அப்போது சில டெக்னிக்கலான பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டோம். இப்பொழுது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த பரிட்சாத்த பதிவு. நேற்று நண்பர்கள் கூட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் அப்படி இப்படி போயிடுச்சு. ஆனால் அதில் பாருங்கள், ஒரு விஷயம் நேற்று நண்பர்கள் கூட பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னாங்க, இயேசு ஒரு அற்புதமான மனிதராகவே பார்த்துருந்துருக்கலாம் உலகம் அப்படின்னு. நான் ஒரு கடவுள் திருச்சபை அப்படின்லாம் பண்ணி ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகம் அல்லது நிர்வாகத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விட்டார்கள். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிறப்பு கூட சும்மா மாட்டுக்கொட்டையில் வக்கிப்புல் போட்டு அதில் பிறந்திருக்கிறார். ரொம்ப எளிமையான ஒரு முறையிலே பிறந்திருக்கிறார். அவதாரம்னு ஏதோ அப்படி இப்படியெல்லாம் ஜில்பான்ஸாக வந்து இறங்காமல் பூமியில் ஒரு எளியவனாக ஒரு சாதாரண ஒரு பிறப்பை அவர் ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அந்த கருத்துக்கள். அதான் சொன்னாங்க, பைபிளில் கூட சொல்லியிருக்கு, அதாவது ஒட்டகத்தின் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையலாம், இறைவனின் சாம்ராஜ்யத்தில் பணக்காரர்களுக்கு இடமில்லை. இப்படிலாம் எழுதுனா யாருங்க சர்ச்சுக்கு டொனேஷன் கொடுப்பா? ஆனால் இப்படி இருக்கிறது. அதாவது ஐயப்பனை சொல்லுவாங்க இல்லையா, ஏழை பங்காளன் ஐயப்பன் அப்படிவாங்க. அதுபோல ஏழை பங்காளனாகத்தான் இயேசுவும் இருந்திருக்கிறார். ஆனால் அவர் பெயரால் நடந்த ஆடம்பரங்கள், நடந்து கொண்டிருக்கிற ஆடம்பரங்கள், இவற்றெல்லாம் இவை இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அந்த உண்மையான கருத்துக்கள் அல்லது அவர் வாழ்க்கை முறை, அந்த எளிமைத்தன்மை அதெல்லாம் போயிடுது. ஒரு ரிபல்லாக கூட இருந்திருக்காருன்னு இன்னொரு நண்பர் சொன்னார். அதாவது அந்த வட்டி வாங்குகிற மக்கள் கூடியிருக்கிற மண்டபத்தில் போய் ஏசு கோவப்பட்டார்னு அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. போய் ஆவேசம் அடைந்து அந்த பணம்லாம் வச்சுருக்கிற டேபிளில் எல்லாத்தையும் தூக்கி உடச்சி எறிகிறார் அவர். இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நேற்று. அப்புறம் இன்னொரு நண்பர் சொன்னார், அவருடைய குழந்தை பருவத்தில் அப்புறம் அவர் எங்கே போனார், இளைஞராக திரும்பி வர்றாரு, அதுக்கப்புறம் எங்கே இருக்காருன்னு தெரியல, அவர் இமயமலை வந்ததாக சொல்கிறாங்க, இந்தியா வந்துட்டாங்க, அதை பற்றிலாம் இல்லை, ஆகமத்தில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மறுவாசிப்புகள் தொடர வேண்டும். அப்புறம் இன்னும் அதில் ஒரு நண்பர் சொன்னார், இல்லை அவர் வந்து இமாச்சல் பிரதேசில் வந்து ஒரு இடத்துல அவருடைய கல்லறையை பார்த்ததாக, யோசுவா என்ற அவருடைய கல்லறையை பார்த்ததாக ஓசோ சொல்லி இருக்கிறார் அப்படின்னு. 2 கல்லறை அந்த ஊரில் வந்து கிறிஸ்துவர்களே இல்லைன்னா 2 கல்லறைகள் மட்டும் இருக்கிறது. ஒன்று வந்து மோசையுடைய, அதாவது மூசா என்று இருக்கிறது, இன்னொன்று வந்து இயேசுவா என்று இருக்கிறது. அதனால் வந்து அது ஜோஷுவா அப்படி என்றால் அது இயேசுவை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் என்றெல்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஆனால் நாம் எங்கு எதை பார்க்கிறோம், அங்கே நடந்த அந்த பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை விட நாங்கள் அந்த இயேசுவின் சிந்தனைகள் அல்லது அதில் வரும் குறியீடுகள் இவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு விதமான விஷயமாக இருந்தது. சடங்காச்சாரங்களை மூழ்கி கிடக்காமல் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அதை பற்றிய உன்னதமான உள் விஷயங்களை நாம் ஆராய்ச்சி செய்தால் மனிதர்கள் தேவையில்லாமல் மதம் பிடித்து அலைய மாட்டார்கள் என்பது நேற்று எனக்கு புரிய வந்தது. நண்பர்களிடம் விடைபெற்று வீடு திரும்பினேன். மனம் நிறைந்திருந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பதிவு. மீண்டும்
ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து கொண்டு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது நல்லா கேட்டுதான் மறக்காம எனக்கு மெயில்